ஒரு அருமையான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பயிறு வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பயிறு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு, நல்லா 2-3 தண்ணி விட்டு கழுவிட்டு, நல்லா தண்ணி ஃபுல்லாக ரொப்பி நைட்டு ஃபுல்லும் ஊற விட்டுறணுங்க. இப்போ பாருங்கள், காலையில் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோடு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, ஒரு நல்ல பெரிய துண்டு இஞ்சி, நல்ல பெருசாக ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். கரெக்டாக நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இது இப்போ வந்து இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது உடனே வந்து அப்போவே அரைச்சி அப்போவே ஊற்றுறது. இது புளிக்க வச்சு செஞ்சோன்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. உடனே அரைச்சிட்டு உடனே ஊற்றினோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். அவ்வளோதாங்க. இனி தோசைக்கல்லை காய வச்சுட்டு நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றி எடுக்க வேண்டியதான். இதே வந்து ஆந்திரா ஸ்பெஷல் பெசலெட்டு தோசை. இதே மாவு தாங்க, சேம் இதே மாவு தான். இதில் வந்து உங்களுக்கு வெரைட்டி பண்ணணுன்னா மேலே கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல் பெசலெட்டு தோசை. இதுவும் அதே பேர் தான். உங்களுக்கு வெரைட்டி வேணும்னா அதில் கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம் துருவி, மேலாக தூவிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். நான் ப்ளெயினாக தாங்க இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஊற்றும் போதே அந்த பச்சை மிளகாய் இஞ்சியோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து கார சட்னி, நம்ம எப்போதும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி அரைப்போம் பார்த்திங்களா, அந்த சட்னி தக்காளி சட்னி தாங்க பண்ணியிருந்தேன். இன்னொரு தோசையும் ஊற்றிட்டேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா ப்ளெயினாக செஞ்சுக்கலாம். இல்லைன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கேரட் இதெல்லாம் மேலாக நல்லா நறுக்கி போட்டு சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களே ஹெல்த்தியாக ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.